ஒரு மரவெட்டி ஒரு மரத்தின் கிளையில் மீது அமர்ந்து கொண்டு அந்த கிளையையே வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி தேவி அதனை பார்த்துவிட்டு, இப்படி வெட்டுவதால் இவன்தானே கீழே விழுவான் என்று சிவனிடம் கேட்க, அதற்கு சிவபெருமான், அப்படி விழுந்தால் எப்படியும் உதவிக்கு நாம் இருவரில் யாரையாவது அவன் கூப்பிடுவான். உன்னை கூப்பிட்டால் நீ போய் காப்பாற்று, என்னை கூப்பிட்டால் நான் காப்பாற்றுகிறேன் என்றார். பார்வதி தேவியும் சரியென ஒப்புக்கொள்ள, இருவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர். கொஞ்ச நேரத்தில் கிளை முறிந்து விழுந்தது. அவன் ஐயோ என கதறிக்கொண்டே கீழே விழத் தொடங்கினான். உடனே பார்வதி தேவி அவன் கூப்பிடவில்லை என்றாலும் காப்பாற்ற முயற்சித்தார். ஆனால் விழுந்த வேகத்தில் இறந்து விட்டான். பார்வதி தேவி என்னால் அவனை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என வருத்தப்பட, அதற்கு சிவபெருமான், அவன் யமனின் மனைவி ஐயோவை அல்லவா கூப்பிட்டான், அதான் ஐயோ வந்து அவன் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் என்றார். நாம் உள்ளார்ந்து பேசும் ஒவ்வொரு ஒலியும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கே எதிரொலிக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அதனால் நாம் பேசும்போது நல்ல நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துவது நன்று. நன்றி.